பச்சமல்ல சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மெல்லம் கொஞ்சம் எதம்மா போடு தாளம் உன்னை சொல்லி குத்தமில்ல யாரும் எங்க சுத்தமில்ல சொல்லி குத்தமில்ல யாரும் எங்க சுத்தமில்ல பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதம்மா போடு தாளம் நீங்க எடுங்க கொஞ்சம் மேலம் கொஞ்சம் எதம்மா போடு தாளம் ஏன்டா பூலு பூன்னு அனுப்புற இருக்க கோயில் பட்டியில் கூட்டம் சுருங்குது கடைசியில் இது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் எக்கோவை கட் பண்ணு காதல் அழியுதா யாரா எல்லாத்தையும் தூக்கம் வந்துச்சு இந்த சுண்டலிக்கு மட்டும் தூக்கம் இல்லையாடா விதி சேஜிபி இருந்தா கொஞ்சம் ஓட்டலாமாங்கய்யா இதில் பூரா பெரிய பக்கெட்டில் அள்ளிங்கன்னு கொட்ட முடியுமா என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்கள் சுருங்க முடியாது அதுதான் விதி எங்கள் டிரைவர் ஊரை யாரும் வயக்காட்டில் சாலை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க குதியாலம் போட்டு திரிவாங்க சந்திக்கிறேன் சாமியார அருமையான சாமி தாப்பலை கட்டா மாதிரி வயிறுங்கிறது அற்புதம் மிக அற்புதம் குபேரன் பொம்மைக்கு ஈயம் பூசினது மாதிரி தங்க முலாம் இல்லை சிமெண்ட் முலாம் அருளை நீ ஏற்றி விட்டு போயிடுவ எங்க மச்சான் அவரு போட்டிருக்க வேஷம் இந்த வேஷம் ஆவேசம் கிடையாது காவேசம் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா வீட்டு பாடம் அவ்வளவுதான் வரியில இருந்து அப்ப பாட்டு உருவாங்க வரியும் சொல்லலாம் புனிதம் ஏன்னா அவர் பாடும்போது நீங்க வேச்சிங்க உங்கள் கரங்கள் புண்ணாகிவிடும் துரியத்தில் பாடுவேன் உனக்கு தெரியுமில்ல விருத்திகாந்த் பாடினார்ல அந்த பப்புன்னு அப்போ நீ வந்து சங்கத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு வியாபாரம் பார்த்தேன் ஆமா 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 வாங்க சாமி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறான் ஞான தங்கமே இவன் ஏது வரியாதடி ஞான தங்கமே நெஞ்சில நெஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே இவன் நாடகம் என்னவென்று ஞான தங்கமே ஞான தங்கமே சாமியாரா அழகுகளை குட்டியானையா யாரை பண்ற அழகு குட்டியான மடு லேசா விளைவிச்சு ஏன் போறா இறைவன் படைச்சது அது ஒன்ன மாதிரியா என்ன சாப்பிடிய கோதுமை தவிடா மச்சான் உன்னை பாராட்டியானு மச்சான் உன்னை பற்றி நிறைய நான் வர்றது வரைக்கும் சைடு வரும்போதோட தொலைபேசி மூலம் வாங்க ஆச்சுட்டே இருந்தாங்க இந்த சிறிய வயதில் தனக்குன்று தான் பிறகு தானம் செய்யணும்னு இருக்கேன் உங்களுக்கு வயசு என்ன அது எனக்கு வயசு சொல்ல முடியாது வயசு சொல்லியா 7 கழுத வயசாகுது 7 கழுத வயசாக பரவாயில்ல உங்களுடைய வயசுக்கு நிலைக்கும் இந்த காலத்தில் உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பராமரிக்கிற கடினமான உலகத்தில் ஒரு இந்த வயசு சின்ன வயசில் சம்பாரிச்சு பிறருக்கு உதவி செஞ்ச முற்போக்கு சிந்தனை இறைவனுடைய மிகப்பெரியவன் அதுதான் சொன்னான் தாண்டாமல் ஈவது ஆளான்வை தண்டி அடுக்கத்திரைவன் இறைவனுடைய மிகப்பெரியவன் அதுவும் உங்களுடைய சம்பாரத்தில் இரவு கண்டுபிடிச்சி நாடகம் இது கூத்துன்னு சொல்லுவாங்க நாடகம் ஆடி இரவு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை 10 ஜீவராசிகளுக்கு உதவி செய்யணும் இந்த கருணை உள்ளத்தில் கொண்டு வந்திருக்கிறியே நீ மென்மேலும் வளருவாய் கூட மத்தியானம் வரும்போது கருணை ஏற்படுவாங்க ஏன்னா நான் வரும்போது சாலை வரும்போது அது வரைக்கும் கை பேசி பேசியிருக்கேன் மகளிங்க சொல்லு நம்ம எது வேணாலும் உதவி செய்வோம் நம்ம என்ன வேணாலும் செய்வோம் அந்த தம்பிக்கு அப்போ நாங்கள் நேற்று கொடுத்தாங்களா ஆமாம் கரியால் ஆமாம் அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் ரவிசங்கர் சொன்னார் பேராசிரியர் பச்சைமடை பிரச்சாரப்பாளர் அவர் சொன்னார் அது மாதிரி இந்த உலகத்தில் தனக்கென்று தான் பிறருக்கு தானம் செஞ்சுருக்கேன் தன்னுடைய மனைவியை இப்படி சொல்லி எத்தனை வருடங்களுக்கு குழந்தை இல்லாதது மனைவியோடு கவனிக்காமல் அந்த உன்னை நம்பி வந்த மற்றவர்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்து உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடம் என்று பாரபட்சம் மூலம் எல்லாத்தையும் ஒரே இடத்தில் சரியாக நிலைபார்த்து வைத்த அந்த கருணை உள்ளத்திற்கு எனக்கு மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி அதில் எல்லாருக்கும் அந்த மனம் வர பக்குவம் வராது ஒரு ஆளுக்கு ஒரு மனிதன் சாதாரண ஒரு நாளைக்கு டீ வாங்கி கொடுப்பேன் 2 நாளைக்கு டீ வாங்கி கொடுப்பேன் 3 நாள் வரும்போது வந்தானே இவன் வேலைக்கு அந்த பக்கம் மறைஞ்சு போயிடுவேன் என்னடா இவனுக்கு டெய்லி டீ வாங்கி கொடுக்குமா அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமாஸ்தானோட பண்ண முடியும் ஒரு நாட்டுடைய அரசோட செய்ய முடியாது அவ்வளோ பெரிய உள்ளே உந்த நீ இறை அருள் பெற்று நீண்ட ஆயுள் காலத்தில் மக்களுடைய அணுக்கரகத்தை பெற்று
நீடோடி வாழ்வாய் மகனே. மகளையா? மகனே புண்ணிய. சரி சரி. நீங்க யாருன்னு கேட்டேன். இந்த இருக்கா இல்ல சித்தி மயன். சித்தி. டேய், நான் உன்னையே கேட்கிறேன், நீ யார்? ஏன்னா அவனை சித்தி மயங்கிற. கத்தனை கத்துல குசு தெரிஞ்சு போச்சு அவனு. மிரண்டாங்க, 2 விட்டையை போட்டு போயிட்டாங்க. என்ன பையன் விசில் அடிக்கிறாங்களா என்னமோ தெரியலையே. விசில் அடிக்கல, இந்த மாடை ஊத்து விட்டாங்க. என்னடா கருங்குளத்து முனி மாதிரி. இது யார் இந்த பையன்? இதுதாங்க ரீப்பர் தும்பி. இது சரி, நீனே அருளூசு உன்னை நம்பி வச்சிருக்கிற அவன் தோனி விளையாட முடியலன்னா அவர் இறங்கி விளையாடுவார். சரி சரி, போயிட்டார் தம்பி அந்த ஆளுக்கணுமே. சிவசமாதி அடிய போயிட்டார். சரி சரி, வருவாங்க. என்ன ஒரு 900 ரூபாய் சம்பளம் இருக்காது. ஜீவ சமாதிங்கிறது தன் உயிரை தன்னையே முடிச்சு கொடுக்குறது ஜீவ சமாதி. அந்த சமாதியில் ஒரு போய் சுண்டல் வைப்பார். சரி சரி சரி, உங்களுடைய நீங்க யாரு கேட்டு உங்க பேர் என்னன்னு கேட்குறேன். அம்மாவோட புருஷன் தான் எங்கள் அப்பா. உலகத்தில் எவனுமே தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்டேன். அம்மாவோட புருஷனோட தம்பி தான் எங்கள் அம்மாவுக்கு கொழுந்தேன். ஆமாம் அதுவும் சரி என் கொழுந்தனோட இளையாளு தான் எங்கள் அம்மாவுக்கு மாமா. டேய், இது மட்டும் மாற்றி சொல்கிறாளா நீ? எல்லாம் ஒரு முறை தாங்க. சரி சொல்லு. அம்மாவை பொண்ணு ஏற்க போனது அப்பா. ஆமாம். அம்மாவுக்கு முன்னாடி நின்றது எங்கள் ஐயா. சரி, எங்கள் ஐயாவோட அம்மா தான் எங்கள் அப்பத்தாவோட புருஷன். என்னடா ஒரே குழப்பமாவே இருக்குடா. ஐயோ ஐயோ, உள்ளேயும் போய் நிம்மதி இருக்கவே முடியல. ஏன்னா அம்மாவுக்கு அப்பந்தான் புருஷன், புருஷன் அப்பாவுக்கு அம்மா தான் பொண்டாட்டி. இது யாருக்கு தானே உலகத்துக்கு தெரியும். தெரியாது. என்னடா சொல்ற? அவருக்கு என்ன கேட்டு விட்டாரு உங்கள்கிட்ட? பேர் என்னன்னு தான் கேட்டேன். இதைத்தான் கேட்டீங்களா? கேட்ட பேர் கேட்டேன். ஏன் 2.25 மணி நேரம் ஆகும். சொல்லிடுவேன். அம்மாவோட குலசாமி அப்படின்ட்டா என்ன சொல்லணும்னு யோசிக்கிறான் அர்த்தம். இப்படி இழுத்தாவே யோசிக்கிறான்னு அர்த்தம். அம்மாவோட குலசாமி நொண்டிச்சாமி. நொண்டிச்சாமி. அப்பாவோட குலசாமி அவன் ரெட்டப்பன முனியாண்டி. அவன் இருக்கிற இடம் சிங்கம்புனாரிலிருந்து 1 கிலோமீட்டர். சிங்கமுனையிலிருந்து 1 கிலோமீட்டர். 5500 வண்டி. 500 வண்டி. 500ன்னு சொல்றவன் 5343 சொன்ன கணக்குல இடிக்கும்டா, மூடிக்கிட்டு உட்கார்றா. அந்த கணக்கை பிரிச்சு சொல்ல முடியாது. 16000 மாடு. 11000 மாடு. 11000 மாட்டுக்கு 5500 வாளு. அத்தனை மாடும் போடுறது சாணி. ஏன் நீ போட்டு இது பண்ற? குருமி தறிக்கு அரைஞ்சு விடுவேன். அது மாடு சாணி ஓடாம என்னடா ஓடுதா? சாணி மொட்டை மாடு கருப்பா போடுதுடா. ஒருத்தன் தான் மாட்டு சனியை கருப்புன்னு சொன்னது. புரியா? நான் தான் அப்ப ரெட்ட பண்ண முனி வந்திருக்கேன். தப்பு தவறா பேசுனா மனுஷக்கப்பா. மீச குத்த போது அறைய போறேன். வீச குத்தப்புதான். கம்பியை இழுச்சு வைப்பா. ஐயா முடிய இறங்கும் போதே நம்ம கேட்கறத கேட்டுக்குருவோமே. கேளியா கேளியா கேட்டு வாங்கிக்க. உனக்கு யூரியா மூட வேணுமா அரிசி மூட வேணுமா? யூரியா மூட வேணாம், அரிசி மூட வேணும். 2 மூடை தர்றியாப்பா? அரிசி மூடை வேணாம், யூரியா மூடை வேணாம். அந்த கொடுக்குற சம்பளத்துல ஏதாவது 10,500 சேர்த்து தரலாமா? கொஞ்சம் இருவேன், மலை ஏறுறது மாதிரி இருக்கு. அது ஏறி இருக்கா அப்பவே? என்னடா பணம்னு பேசணும்னு சாமி வச்சு நான் ஏறி 5 நிமிஷம் ஆச்சுடா. சாமி கூட பணம் தெரியுது சாமி. உண்மை உண்மை. மாட்டு வண்டியை கட்டி கம்பியை புடிங்கிட்டு மூக்காந்தல் அரைஞ்சுடுவேன். மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு ரெட்டப்பன முனியா கோயில் சிங்கமுனாரிலேருந்து 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர். அது எந்த ஊரு? சிங்கமுனாரி பக்கத்துலங்க, காட்டுக்குள்ள இருக்கு. சரி சரி. என்ன ஊரு? சிங்கமுனாரி பக்கத்துல. அதே என்ன ஊரு? அந்த ஊரு பேரே ரெட்டப்புலி முனியா நகர். மூடிட்டு போறையில சம்பளம் வேணுமா? நாம ஏத்து என்கிட்ட பேசினீங்கன்னா வேன் டிரைவரை கொலையை அத்துப்புறேன். அப்புறம் ஐயா ஐயா ஐயா. இது எதுக்கே வேணாம். எனக்கு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊம் போட்டு காத வைப்போம். யாரை நான் கூப்பிடணும்? அவன் சொல்றதுக்கு ஊம் போட்டு மாட்டு வண்டி கட்டிய சாமி நான் மட்டும் ஊம் போடுறேன், நீங்க போட வேணாம். எங்க கிளவியும் பத்தி வந்த மாட்டுக்கு இடது கண்ணு பார்வை இல்லாம திருப்பூர் போயிருச்சு. 5500 வண்டி ரூட்டு மாறி சிங்கமுனர்லேருந்து திருப்பூர் போயிருச்சா வண்டி? 50 வண்டி. ஏலே கொஞ்சம் கூட உனக்கு மனச்சாட்சி இல்லையாடா? சிங்கமுனர் எங்க இருக்கு, திருப்பூர் எங்கடா இருக்கு? அப்படியே மாடு திரும்பினாலும் 1 கிலோமீட்டர்ல மாடை பாத்திர மாட்டாங்களாடா? இது எதுக்கு நான் எதுக்கு கேட்கிறேன்? சம்பளத்தை குறைக்கவா? போயிருக்கும் திருப்பூர் என்ன கோயம்புத்தூர் கூட போயிருக்கும். என்னங்கடா திருப்பூரும் போன மாட்டேன். எங்க சித்தப்பை முதமா ஆட்ட திருப்பூர் ஆறு. திரும்பி போனவங்க ராமேஸ்வரம் கடலுக்கு போயிட்டாங்க.
ஏடா திருப்பூர்லேருந்து ராமேஸ்வரம் வந்துட்டாங்களா? ரொட்டு மாதிரி போயிட்டாங்க. என்னடா போன மாடு நெஞ்சி போய் ஆ, ராமேஸ்வரம் கடலை தாண்டி இலங்கைக்கு போய் 800 கிராம் உள்ள கடலப்பருப்பு வாங்கி திங்குதுடா. அவ்வளோ பேரும் உட்காந்துருக்கீங்களே, இவனை என்ன மாதிரி கேட்குறீங்களே யாராவது? திருப்பூர்லேருந்து எங்கே வச்சுங்கிறேன், சிலோனுக்கு போயிச்சுங்கிறேன். சாமியை நம்புற ஆளும் ஊன்னு சொல்லு. நான் முனியா ஆண்டி இறங்குறேன். கடல்ல மாடு நெஞ்சி போயிருச்சு இலங்கைக்கு. ஏய் இலங்கைக்கு போன மாடு பத்திட்டு போனவன் உள்ளங்கைய காணாம். கொலை வழியா போயிடும். கொலை தான் விழுகும். ஏண்டா சும்மா ஒரு ஊரணியில கூட நீந்தி அங்கிட்டு போக முடியாது, மாடு வகுறு ஊதி போயிடும். அந்த மாடு நெஞ்சி போகும்போது 4 காலையும் தர்மாக்கோல் இருந்துச்சு. சும்மிங்களாங்க. இலங்கையிலேருந்து வண்டி திரும்பும் போது பக்கத்துல ஒவ்வாமா நிக்கிறாரு. ஒவ்வாமாவா? அமெரிக்க அதிபதி அங்க இருக்கு வந்தாரு. அவர் ஒவ்வாமா இலங்கையில சூட மிட்டாய் விற்கிறவர். விலை சூட முட்டை. அவர் பேர் ஒம்மா. ஒவ்வாமா. ஒவ்வாமாவா? திருப்பி மாட்டை பத்தி வரும்போது அந்த மாடு ராம நாட்டு கம்மாய்க்கு போயிருச்சு. கம்மாயை மட திறக்கும் போது கம்மா தண்ணி மஞ்சளா இருக்குடா. 3 வருஷமா மழைய வெயில கம்மாயி மெருகலைன்றாங்களடா. நீ மூடு. ஒரு வழியா சிங்கம் புனாரி ரூட்டை பிடிச்சி வரும்போது சிங்கம் புனாரியில டோல்கட்டு கம்பி இருக்கு. அந்த காலத்துல எதுடா டோல்கட்டு? டோல்கட்டை இப்ப தாண்டா போட்டாங்க. அந்த காலத்துல டோல்கட்டு எதுடா? டோலு என்பது மாட்டு தோலு பேரு டோலு. என்னமாதான் அது உடுக்கடிக்க ஒரு கட்டா வச்சிருந்தாங்க, அதுதான் டோல் கட்டு. அடிச்சு விடு இன்னும் 5 நிமிஷத்துக்கு நான் ஊம் போட்டு போறேன். ஒரு வழியா ரெட்ட பண்ண முனியாவை பார்க்க காடுகரை உள்ளாம் கல்லு புல்லு மேயுதுடா. ஏன் மொதல் அடி பார்க்கலையாடா? ரெட்டப்பண முனிய அங்கதானே இருந்திருக்கும். அங்க போனா உன்னைய ரெட்ட பண்ண முனியனுக்கு உருவம் கிடையாது, கல்லு சிலதேன். கல்ல புடுங்கிட்டாங்க. கல்ல காணாமுன்னு கதறதுடா சாதி ஜனம். அப்ப எங்க பெரியத்தா மயனுக்கு சாமி இறங்கி அன்னை முனி இங்க இருக்கான்னு கல்லை அலசிட்டு பாக்குறாங்க. தொண்டி 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மயிலு கல்லுடா. எவ்வளவுதான் பொய் சொல்லுவ? எவ்வளவுதான் பொய் சொல்லுவ? சொல்லுடா இன்னும் 5 நிமிஷம் நான் ஊம் போட்டு போறேன்டா. கல்லை பிரட்டி ஒன்றாங்க. குவைத்து 5 கிலோமீட்டர். ஐயா எந்திரிச்சு போங்க, இதுக்கு மேல நாடகம் வேணாம். குவைத்து அது நாடே வேற நாடுறா. கடைசியில கல்லை அழைச்சிட்டு பாக்குறாங்க. அது ஆலப்புழா கல்லுடா. ஐயா எனக்கு சம்பளம் வேணாம். அந்த காலத்துல எதிர ஆலப்புழாக்கலாம் இல்ல நோத்த விட்டு ஆலப்புழாக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. இப்பதான அந்த ஆலப்புழாக்கெல்லாம் போடுறாங்க. அது ஆழமா ஊண்டுனே, அதை புடுங்குனே ஆலா புலாக்கு. ஏண்டா நான் எத்தனை வருஷம் சர்வீஸ்ரா ஒட்டுமிச முண்டை. உனக்கு சம்பளம் 5000 வேணுமா இல்ல அறிவு கட்டு பொன்னமராதி பல்சான்ல யாரையும் பிடிச்சும் புரியா? ஐயா ஆலப்புழாக்கு கல்லு போல இருக்கும் போயிருக்கும். நான் எதுக்குப்பா பவரு புழாக் கூட முட்டராக்கு பைய பவரு புலாக் ஆமாடா. பாவர புலாக். பவரு புழாக் அது கட்சிடா. பார்வர்டு பிளாக் இல்ல அது இருக்கு. ஆல பிளாக் பவர் பிளாக்ங்கிறது இன்டர் பிளாக். சரி ஏதோ பிளாக். ஒரு வழியா சாமிய கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, சாமிய கண்டுபிடிச்சு எல்லாரும் ஆடி குறி சொல்ல அருவால ஏறும்போது இது என்ன சாமின்னு பார்க்கும் போது முனியாண்டி கிடையாதுடா, பிள்ளையாருடா. யாரை பார்த்து பிள்ளையாருன்னு இவனுக்கு வந்துருச்சு மாறி வந்தது மருதங்குடி மருதுடைய ஐயனாரா இல்லை என் ஜெகட் ஐயனாராடா? ஆசாரம் தவறக்கூடாது. யாருப்பா மூச்சு வந்தது யாரு? உன் கூட வந்தேன். ஒரு வழியா சாமிய கண்டுபிடிச்சு அதை சுத்தம் பண்ணி சாமிய பொங்க வைக்கும் போது பொங்கப்பானைய காணாமடா. பொங்கப்பானை வாங்குறதுக்கு போறாங்கடா பொள்ளாச்சி அங்குச்சாமி பாத்திர கடைக்கு. பொங்க பணத்தை ஊருக்கு எங்கேயுமே கிடையாதுடா, பொள்ளாச்சிக்கு போறாங்களாம்.
5500 வண்டியை பூட்டி 11000 மாடும் சேர்ந்து பூட்டி இதுல எத்தனை ஆளுக போனாங்க? 67,000 ஆளு. 67,000 ஆளுக போய் ரெட்டப்பன முனியாண்டிய கண்ட கடவை தேடி பிடிச்சு இங்க இருந்து பொங்க வைக்கத்தானப்பா போனாங்க. பொங்க வைக்க போனவங்க பானைய மறந்துட்டு அங்க யார ஊம்ப போனாங்க. கோயில்பட்டில நடத்தின நாடகத்தை ஒத்த வார்த்தையில நிப்பாட்டி விட்டேன். ஆமா, நீ என்ன வாயை திறந்து அம்புட்டு பொய்யா சொல்லியிருந்தேன், எனக்கு மனுஷனுக்கு கோவம் வராதா? ஏய்யா எரியா படபடன்னு வருது தெரியா? அவ என்னையா சொல்லிட்டு போனேன், சூட முட்டாயின்டானே நடக்கும். யாரு பொங்க பானை வாங்க போனவங்க பானையை மாற்றி வாங்கி சிங்கம் முன்னாடி வந்துட்டாங்க. பார்த்தா அது சருக பானை. அண்ணன் முனிக்கு ஒத்துக்கிறாதுன்னு மறுவானை வாங்குறதுக்கு போறாங்கப்பா கோயம்புத்தூர் சிங்கம் முன்னாடி. சிங்கநல்லூர் நீங்க சுதாரிப்பா இருக்குன்னு பார்த்தேன், என்னை எதிர்த்து பேசியாடா. சிங்காநல்லூர் போனவங்க வாங்கிட்டு வந்த பானைய அடுப்பு கூட்டி தண்ணியை ஊத்தும் போது பானை ஓட்டையாயிருச்சு. பானை ஓட்டையடிக்க போறாங்கடா உரத்த நாடு. உரத்த நாட்டில் போய் ஈயம்பூச்சி பானையை அடிச்சுட்டு வரும்போது வண்டி சக்கரத்துல பட்டு பானை தூரு நெளிஞ்சு ஓச்சுடா. நெளிவெடுக்க போறாங்கடா சாத்தரசம் கோட்டை. நாட்டரசம் கோட்டடா. அது நாட்டரசம் கோட்டை. சாத்தரசம் கோட்டை இருக்கு எங்க ஊர் பக்கத்துல, மல்லல் பக்கத்துல. மல்லலா? சிவகங்கை மாவட்டம் தாங்க சாத்தரசம் கோட்டை. படிச்சதே அங்கே தாங்க. சரி சரி. சரின்னு ஒரு வழியா நெலுவெடுத்துட்டு வந்து அடுப்பை கூட்டம் போது அத்தனை வயலும் எவனும் பீடி தீப்பட்டி இல்லாம தீப்பட்டி இல்லடா பத்த வைக்க. தீப்பட்டியை வாங்குறதுக்கு சிவகாசி போகாம எங்க ஐயா முத்து போட்டு காமிச்சாரு. அது வேற தசை காட்டும் போது போனா இங்கடா மெட்ராஸ் பாடி புது நகர். தீப்பட்டி வைக்க சென்னைக்கு போறாங்க. ஏண்டா சொல்றதுக்கு ஒரு அளவில்லையா நீ பேசுறதுக்கு? தீப்பட்டியை வாங்கிட்டு வந்துட்டாங்க சிங்கம் முன்னாடி. சரி, பத்த வைக்கும் போது பகவானுக்கு பொறுக்காம வருட மழை வேய எங்க கிளவி பத்த வச்ச தீப்பட்டி நனைஞ்சு போச்சு. காய வைக்கிறதுக்கு போறாங்கடா காரக்குடி காணாடு காத்தேன். இங்கெல்லாம் இடமே இல்லை காய வைக்கிறதுக்கு போறாங்க. அப்ப வெயில்ல குச்சிய பரசி காய வைக்கும் போது ஹீட்டு தாங்காம குச்சி எரியுது. கிளவி உள்பாவடைய காணோம். வேற நீ என்ன தாண்ட சொல்ல போற? சொல்லி என்ன சொல்லியா? நீ சொல்லியா? எது வேணாலும் சொல்லியா? உள்பாவடைய காணுங்கிறேன். கையில இருந்துச்சுடா, நீ பார்க்கலையா? இந்த 5500 மாட்டியும் ஏதாவது இற ஓட்டு தண்ணிக்கு விட்டாங்களா இல்ல அப்படியே ஓட்டிக்கிட்டு போனாங்களா? போகும் போதே கரண்டியை வச்சு ஊட்டினாங்க மூடிக்கிட்டு. ஒரு வழியா அடுப்பை பத்த வச்சு பொங்க வைக்கும் போது தண்ணி இல்லடா. தண்ணி எடுக்கிறதுக்கு தாமரை வண்டி கட்டி போறாங்க. அங்க கொண்டு வந்த தண்ணி மானாமதுரைக்குள்ள குப்பரை விழுந்துருச்சுடா. 5500 பேருமே தண்ணி இல்லாம ஒரு வழியா பொங்க வைக்க பொங்கப்பானை பொங்குது. ஒரு பொலைக்கும் குலவோட தெரியல. அந்த சாமிக்கு ஆகாது வாயம் மூடு. குலவோட கிளவிய கூப்பிடுறதுக்கு போறாங்கப்பா கோவிந்தசாமி பட்டி. கோவிந்தசாமி பட்டி சிவகங்கை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ராமநாடு ஒன்றியம். அது எஸ் கோயிலுப்பட்டி பஞ்சாயத்துக்கு உள்பட்டதுடா. அதுக்கு மேல தெரியல. அது மறைக்கிறதுக்கு பாரு சாமி வந்துருச்சுன்னு மாட்டேன். அதுக்கு மேல தெரியாது. யோசிக்க ராமநாதபுரம் மாவட்டம் 4 மாவட்டம் சேர்த்திருக்கடா. இந்த நீங்க சொன்ன ஊர்ல நம்புறியா? சம்பளத்தை பிடிக்கும். நம்பிட்டேப்பா, நம்பிட்டேன். 4 ஊர் என்ன 8 ஊரு கூட நீ சொல்லு. ஒரு வழியா கிளவியை ஏத்திட்டு வந்து குலவோட சொல்லும் போது அந்த கிளவிக்கு செட்டு பல்லுப்பா சொல்ல ஓட்ட குலவை செட்டு பல்லு பொங்க பானைக்கில விழுந்துருச்சு. பானையை அலசுறதுக்கு போறாங்கடா தொண்டி கடல் கரையில. அன்னைக்கு இன்னும் புயல் அடிக்கும் போது 3 பேர் வேட்டிய காணாமடா. ஒத்த பானையை அலசுறதுக்கு கண்ணக்குள்ள ஒரு பானை தண்ணி இல்லையாடா. ஒரு வழியா குலவை ஓட்டு பொங்க கிண்டும் போது மண்டவளத்தை மறந்துட்டாங்க. அதான் போங்க, எந்திரிச்சு போங்க. சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். இப்பதைக்கு சொல்ல மாட்டேன். இவனை கொண்டுட்டு அப்படி எந்திரிச்சுங்க போங்க. ஒரு பேருக்கு இந்த உலகத்தை சொல்லி மண்டவல்ல வாங்க. எங்க தீப்பெட்டி வாங்க மெட்ராஸ் போனாங்க.
ஏய் கொஞ்சம் கூட இல்லை நீ சம்பளம் கொடுக்கின்றதுக்காக நான் எவ்வளோட பொய்க்கு ஆமா போடுறேன். ஒரு வழியா பொங்க பானைய கிண்டி பொங்க பானைய கிண்டி இறக்கி வச்சுட்டாங்க. அப்போ மங்குன்னா ஆடுன்னா நொண்டி சாமி இறங்கி ஆடும்போது காலை வச்சு பானையை தட்டி விட்டேன். திருப்பியும் தட்டி விட்டாங்களா? பொங்க சோறு கொட்டி போச்சா அலசதுக்கு போறாங்கடா அறந்தான் அங்கி ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு. டேய் டேய் உன்னையே சொல்லி குத்தம் இல்லடா உன்கிட்ட போய் இவர் பேரை கட்டாரு வர்றா இவரை தாண்டா மாமுத்து குத்தணும். பேரை சொல்றதுக்கு இவன் மாதிரி யோ, இன்னும் பேரை நீ விடலையா? அவன் பேரை சொல்லலையா? அவன் பேரை சொல்லித்தானே இன்னும் 3/4 மணி நேரம் எனக்கு கால் நடக்குதுயா. ஐயோ நல்லா இருப்போம் உன் பேரை சொல்லியா. கெடா வெட்ட கெடாய பிடிக்கும் போது அங்கே மறந்த வாக்குல பொட்டையாடை தூக்கிட்டு வந்துட்டாங்கடா. ஐயா ஐயா நீ எப்பதான் பொட்டையாடை கொண்டு போய் கெடா பிடிக்கும் போது கெடா ஆட்டோட தவிரிச்சு. எந்த முட்டா பையனா கடா பிடிக்க போனேன் அங்க கடா பிடிக்க போனவன் புடிச்சு பிடிச்சிட்டு வரலாம். ஒரு வழியா கெடாய கொண்டு வந்து அன்னை முனிக்கு வெளுத்தாட்டி போட்டு அறுக்காம நிக்க வச்சு கிளவன் அருவா வாங்கும் போது அவ சித்திர செல்வன் போண்டா ஆட்டி என்ன செஞ்சான்னா மஞ்சப்பாலுக்கு பதிலாக மிளகாத்தூளை கலந்து ஊத்தும் போது எரிச்சா தாங்காம கிளவே வெதரில் முட்டி வச்சுடாக்கடா. ஐயா ஐயா அப்போ வெதராக்கா நாம தேடி போகும்போது மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்துச்சு. மண்ணில் அலசி கொண்டு வரும்போது 2 பேரும் சைடிஸுக்கு இல்லாமல் திண்டு விட்டாங்கடா. தம்பி கொஞ்சம் இருங்களே எது அரிசி கொண்டு வந்தாங்க? எதர அழைச்சி கொண்டு போனாங்களாம்யா? இது என்னடா இது திருப்பி ஒட்ட வைக்கலடா. அம்புடி பேர் சும்மா ஒரு சுடுறக்கெல்லாம் கேட்டு உட்காந்துருக்கிற முதல்ல அவங்களுக்கு கதனமையா. ஒரு வழியா பொங்க வச்சு கெடா வெட்டிட்டாங்க. கெடா வெட்டிட்டு இது யாரு வேறு தெரியுமா? அம்மாட பிறந்தது மொத்தம் 11 சின்னம்மா. 11 சின்னம்மாவில் 5வது சின்னம்மா வாக்கப்படும் போதே ஒரு பயலோட கோவிச்சுக்கிட்டு சித்தப்பனை விட்டு வந்தது. வரும்போதே ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து கொத்தனார் வேலை பார்த்தவன் அதை தொடர்பு கொண்டு ராமர் லட்சுமணன் 2 பிள்ளை பற்றும் போதே மூத்த மையம் சொத்துக்கு பங்கு வரும் போதே 7வது சின்னம்மா கட்டி கொடுக்கும் போதே 10 வருஷமாக பிள்ளைகள் தீர்ந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தனை கட்டி கொடுத்து அதுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். அப்போ 3வது லட்சுமணன் இருக்கால லட்சுமணனை வந்து கட்டி கொடுக்கும் போதே லட்சுமணன் முண்டாட்டி ஊட பாயும் போதே அந்த மண்டபத்தில் பிரச்சனை ஆகும் போதே அவன் கூட்டு ஓடினது. கூட்டிகிட்டு ஓடும் போதே இவன் பிரச்சனை ஆகி போய் எங்கள் அப்பா உலக்கையை தூக்கும் போது எங்கள் ஐயா விளக்க மாத்திரை கொண்டு அடிச்சது. அப்போ சாமி குத்தம் ஆயிரும்னு தர்மாஜிபத்தில் படுத்துக்கிட்டே திருப்பி அவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்லும் போது இந்த 5வது சின்னமாக கட்டி கொடுத்து போன இடத்துல தான் அவங்க ஊர் போன வண்டியை சாஞ்சு போச்சுன்னு மறுபடியும் இங்கே வந்து எங்கள் ஐயாட்ட சொல்லும் போது செருப்பு கழட்டி அடித்ததுனால தான் பிரச்சனை பெருசாச்சு. பெருசான உடனே 7 மாதத்தோடு இங்கே வந்தது. வளகாப்பு போடணும்னு சொல்லிட்டேன். வளகாப்பு போடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லும் போதே இந்த பிள்ளைய நீ வந்து எப்படியாவது கலைச்சுன்னு சொல்லும் போது 7 மாதத்தில் எப்படி கலைக்குது அப்படின்னு அந்த 8வது சின்னமாட 5வது சின்னமாவோட 3வது சின்னமாட இந்த எங்கள் அம்மாவோட இவங்கெல்லாம் பேசிக்கிற மாட்டாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த இளைய பிள்ளையோட மூத்த பிள்ளை காது ஊற்ற வைக்கும் போதே இந்த மூத்த பிள்ளை காது ஊற்ற வச்சா அப்போ அவன் கோச்சுக்கிறான்னு சொல்லிட்டு 2 பத்திரிக்கை அடிக்கும் போது இவன் பத்திரிக்கை அவன் கொடுக்கும் போது மாற்றி விசேஷம் ஆயிரும்னு அந்த இளைய பிள்ளையோட மூத்த பிள்ளை பேர் தான் புவனேஸ்வரி. அது வேறத்தையும் சொல்லியிருக்கேன். என்னைய கேட்ட உன் பேரை கேட்கறதுக்கு நீ என்னடா பண்ணி? நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் கொண்டு பெரங்கைட்டு அடிச்சு போடுவேன். இருக்கு என்ன யார உங்களை போய் சொல்லுவேன் சாமியை போய் சொல்லுவேன். இல்ல இன்ன பேரை கெட்டது உலகத்துக்கு இன்ன வரைக்கும் சொல்லி போனேஜ் வேறத்தான் சொல்லி இன்னும் பேரை சொல்லல. ஐயா ராசா இந்த நாடகத்துக்கு மொத்த பணத்தை நான் கட்டுறேன். இப்போ வாங்க கதைக்கு அந்த செவிட்டு ஐயனார் எனக்கு காலு சோத்தை கொடுக்கட்டும். என்ன ஆமா இப்ப சொன்னீங்கல்ல தம்பி அது அப்படி திருப்பி அப்படி சொல்லுங்க. அப்ப கலவாணி பைய அப்ப பாருங்க திருப்பி சொல்ல தெரியல. முனியாண்டி உண்மைதானே சொல்றது? எரிஞ்சதாண்டா எரிஞ்சா சதறி போயிடும். நீங்க சொல்லுங்க நீங்க நான் முனியாண்டி என்ன இருந்தாலும் சரி என்ன செஞ்சாலும் செய்யணும் பரவாயில்ல. இப்ப நீங்க திருப்பி அப்படியே ஏய் விட்டேன்னா குறுக்கொடுஞ்சு போயிடுவான். மாட்டு வண்டி கட்டியே ஐயா சொல்லவே வேணாம்டா. என் தங்கச்சி வள்ளி இருக்கு. எங்க அப்பா வேற நம்பிராஜி, அம்மா நங்கை மோகினி. என் தங்கச்சி இங்க காவல் பண்ணது இன்னொரு பிள்ளை இருக்கு. பேரு இன்னொரு பிள்ளை பேரு அந்த பிள்ளைக்கு வந்து குலசாமி புவனேஸ்வரி கோயில். ஏய் குலசாமியும் அந்த அந்த சாமியும் சொல்லாத. பேரை கேட்டீங்களா? அந்த பிள்ளை பேரை கேட்டீங்க. எந்த பிள்ளை பேரும் கேட்காதயா? சரி நீ என்ன பண்ற பேரை கேட்க? உனக்கு ஒரு கும்பிடுவோம் சாமானுக்கு ஒரு கும்பிடுவோம். நீ என்ன பண்ற தம்பி இங்க வாங்க. அந்த பிள்ளைய நீங்க அழைச்சிட்டு வாங்க. பிள்ளைய என்ன சொன்னார் தெரியுமா? அழைத்து வாருங்கன்றாரு. அழைத்து வாருங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியுமா தம்பி உனக்கு? எத்தனை வருஷமா நாடகம் எனக்கு தெரியாது. அழைத்து வாருங்கன்னா அந்த பிள்ளையை கொண்டு வந்து விடுங்கடான்னு அர்த்தம். கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. கூட்டியாந்தா
ஆண்டவா நாளைக்கு மானாமரைக்கு அங்கிட்ட ஆத்துக்குள்ள மண்ணுன்னுலாம் ஏதாவது ஆயிருமே. ஆத்துக்குள்ள மண்ணு என்ன ஆக போகுது? அதே அல்ல விட மாட்டேன்ட்டாங்கல்ல, என்ன ஆக போகுது? இன்னத்தே நம்மளுக்கு பணம் கட்டி மூடையா சேர போகுது. ஏன் கூட்டியாந்து விட்டா சிங்கமனூர்ல ஒரு ஆபீஸ், சிவகங்கையில ஒரு ஆபீஸ், மினி ஆபீஸ் எஸ் கோயில்பட்டிலே போடு. எஸ் கோயில்பட்டில மினி ஆபீஸ். என்ன ஆபீஸ்? ஆபீஸுக்கு பேர் என்ன? என்ன ஆபீஸ்ண்ணே? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். ஏன் மருதமணின்னு பேர் வச்சா? காரு ஐயோ இங்கெல்லாம் கப்ளிங் தெரியாம கிடைக்க வந்துடுறாங்க. விடு விடு, ஆபீஸ் திறந்தோன்னா முதல்ல நீங்க தான் டோக்கன் தம்பிட்ட வாங்கிக்கோங்க. டோக்கன் கண்ணே விளையமா கூட பிறந்துட்ட எப்பிரவி கூட்டுக்கிளி போல வந்தவடா ஆனா ஒரு நாளும் பிரியாத எந்த பாண்டியனே ஆளுயரே இன்று பிறந்தோமடா ரெண்டு. எந்த அண்ணன் தம்பி மடுவுல வச்சது ஒண்ணு. ஆமா சிலு சிலுன்னு தானே இருக்கு உனக்கு. சாம்பு பாம்பு சாமி வெள்ளையச்சவளை பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விளையாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விளையாமா இந்த பொம்பளையே கட்டப்பட்டு பலிக்கு விளையாமா அச்சம் மாண்டோம் நானோ மனதா தோடு மாண்டோம்
ஆள் எப்படி ஏன்? நான் என்ன அவர்கிட்ட ரேட்டே பேசல. யாரு உன்னை போக சொல்லுங்க? ஆடி பாடுவதற்காக. ஆடி பாடி வரவேற்றதில் அகமகிந்தேன். வாழ்க வல்லாண்டு, பல்லாயிரத்து 100 ஆண்டு. ஆடிப்பாடி வரவேற்றதில் அகமகிந்தேன். வாழ்க வல்லாண்டு, பல்லாயிரத்து 100 ஆண்டு. வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். 4 வரிகள் பார்த்தோம். நீங்க எதுக்கு பண்ணி நோத்தாம வைறீங்க? இப்பதானே பேசுறீங்க. பொம்மாட அப்படி நீங்க காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது. இது மன்னன் மாடத்து நிலவு, அந்தி மாலை நாடகம் எழுது. காதல் ராஜ்யம் என்னது, அந்த காவல் ராஜ்யம் உன்னது. இது மன்னன் மாடத்து ஒரு கல்லில் பொய்கை மல பொய்கை என மங்கை மணிச்செங்கை நீராட்டு நேரம் ஒரு கல்லில் குளித்தங்கள் ஒரு கல்லில் ஆராட்டுக்கள் வைது. பொய்கை மல பொய்கை என மங்கை மணிச்செங்கை நீராட்டு நேரம் இது. கொஞ்சம் கொண்டாடும் மாணிக்கத்தில்
சாமி வந்திருக்கிறார். எந்த சாமி? நாரத மகரிஷி வந்து உங்களை பார்த்தாரா? பார்த்தார். அவரு நல்லா இருக்காரா? எங்களை பார்த்தா யார் நல்லா இருக்க முடியும்? ஏன் அப்படி? கிறுக்கு பிடிச்சி தான் அலையணும். கிறுக்கு பிடிச்ச அலையணுமா? சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கல. ஏன் வாங்கல? நீ இல்லாம நாங்களா வாங்கக்கூடாது. அப்ப நான் வந்தாதான் நீங்க வாங்குவீங்க, இல்லாட்டா வாங்க மாட்டீங்க. சாமி சாமி அழைத்து பாருங்க, 3 பேரும் சேர்ந்து வாங்கலாம். மாமி காலைல வீட்டுல போய் நீங்க முன்னாடி சுத்தி போடுங்க, நான் பின்னாடி சுத்தி இவர்தான் ஏன் இப்படி நிக்கிறாரு தமிழ் பண்பு வந்தவருக்கு மூஞ்சில சிரிப்பே வராதா? என்னமா இத வச்ச மாதிரி நடந்திருக்கு. மூஞ்சியே அப்படித்தானா? கொஞ்சமா சிரிச்ச முகமா இருக்கு. செஞ்சுட்டாலும்